அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பொல்லாத போதை தப்லீக் தளத்திலே இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, நல்லோர்களே, நாதாக்களே, அல்லாஹுவின் நல்லடியாளர்களே, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்புக்கும் ஷஃபாஅத்துக்கும் தகுதியான பெருமக்களே, சற்று முன் இந்த தளத்திலே நமது தாய் கல்லூரியாம் அல் பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவிலிருந்து வெளியாகியுள்ள தேவபந்தி வஹாபிகள் எழுதிய தப்சீரை வாசிக்கலாமா என்று நண்பர்கள் அறிஞர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே நமது தாய் கல்லூரியாம் அல் பாக்கியாத்து சாலிஹாத் உண்மையிலேயே கடுகளவும் சருகாத நிலையிலே நல்லோர்கள், நாதாக்கள் குடியிருந்த மதரசாவாக இருந்தது. அந்த மதரசாவினுடைய ஒவ்வொரு சுவர்களும் ஒவ்வொரு மணற்களும் நமக்கு நிச்சயமாக சாட்சி சொல்லும். அங்கிருந்து வெளியானவர்கள் யாரும் சோடை போனதில்லை. அங்கு ஓதி கொடுத்தவர்களெல்லாம் இறை நெருக்கத்தோடு இருந்தவர்கள், ரசூலுல்லாஹோடு அதிகமாக நெருக்கம் வைத்தவர்கள்தான் அந்த பாக்கியாத் சாலிஹாத்தினுடைய மதரசாவை உருவாக்கியவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த அளவிற்கு அந்த மதரசா பேரும் புகழும் பெற்றது மட்டுமல்ல, உலகத்திற்கே முன்னோடியாக முன்மாதிரியாக விளங்கிய ஒரு மதரசா தான். சமீபத்தில் சிலர்கள் உள்ளே புகுந்து அந்த மதரசாவில் உள்ள உண்மையான முத்தகீன்களை, உண்மையான நல்லோர்களை, உண்மையாக உழைத்தவர்களை, உலகமே தெரியாமல் அந்த மதரசாதான் கதி என்று வாழ்ந்த நல்ல சலஃபு சாலிஹீன்களை அந்த மதரசாவை விட்டு நீக்கி வெளியாக்கி விட்டார்கள் படுபாவிகள். உலகம் மறக்காது. நிச்சயமாக அங்கு ஓதிய அவர்களிடம் கல்வி பயின்ற மாணவர்களும் பாக்கவிகளும் நிச்சயமாக அதை மறக்க மாட்டார்கள். எத்தனையோ பாக்கவிகளுடைய வயிற்றெரிச்சலை கொட்டிவிட்டார்கள் உள்ளே புகுந்தவர்கள். ஆனால் எப்பொழுது அவர்களெல்லாம் அந்த மதரசாவை விட்டு நீக்கிவிட்டு புதிய கோலத்திலே அந்த மதரசா உருவகம் பெற்றதோ, அப்பொழுதே அந்த மதரசாவினுடைய பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டு விட்டது என்பதில் கடுகளவும் சந்தேகமே இல்லை. ஆக நிச்சயமாக ஒரு கால் அந்த தப்சீரிலே வஹாபீசம் நிச்சயமாக இருக்கலாம் என்று நமக்கே நெருடல் கபுவத் ஏற்படுகின்றது, நெருடல் ஏற்படுகின்றது. அரபியிலே கபுவத்துன் என்பதாக சொல்வார்கள். கபுவத்துன் என்றால் நெருடல். அப்படிப்பட்ட நெருடலான ஒரு தப்சீரை வாசிக்காமல் நல்லவர்கள், நாதாக்கள் எழுதிய தப்சீர்களை நாம் வாசிக்கலாம். காரணம், ஒரு வஹாபீச கொள்கை நாம் படிக்கும் பொழுது அதனுடைய கருத்துக்கள் நமக்கு நல்லதாகவே தெரியலாமானால் அதிலே பாசிச சக்தி கலந்திருக்கும் என்பது அவாம்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த தப்சீரை வாங்காமல் இருப்பது சாலச் சிறந்தது என்பதை உங்களுக்கு அடியேன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தமிழகமெங்கும் சில பாசிச சக்திகள், அதாவது யகூதியுடைய கைக்கூலிகளாக மாறிக்கொண்டு இஸ்லாத்தையே, அதாவது உலகத்தை விட்டு விரட்ட நினைக்கிறார்கள். ஏதோ சில கைக்கூலிகள் சில அற்ப காசுகளுக்கு ஆசைப்பட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழிப்பதற்காக சில வேஷங்கள் போட்டுக்கொண்டு உலகமெல்லாம் சுற்றி வருவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மஹல்லாக்களையும் இரண்டாக பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மஹல்லாவினுடைய மஸ்ஜிதுகளையும் வீணடித்து கொண்டிருப்பதையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த மதரசா எல்லா பள்ளிகளிலும் ஒரு காலத்திலே மௌலித் ஷரீஃப் ஓதப்பட்டது, திக்ர்கள் நடைபெற்றது. இப்பொழுது இந்த கூட்டம் வந்த பிறகு அந்த மௌலிதுகளும் குறைந்து விட்டது, நல்ல செயல்பாடுகளும் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்களிலும் சிலர் அடக்கம் பெற்றுவிட்டால், அடக்கம் பெற்ற பிறகு அந்த மையத்தை அடக்கம் செய்த பிறகு தல்கீன் ஓதுவார்கள். சில ஊர்களில் யாசின் ஓதுவார்கள். அந்த மையத்தை அடக்கம் செய்து கொண்டிருக்கும் வரையிலும் அந்த மையத்தை அடக்கம் செய்ய சென்ற, அதாவது அடக்கம் செய்ய சென்றவர்கள்
அந்த மையத்தை அடக்கம் செய்யும் வரையிலும் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் யாசின் ஓதுவார்கள். மையத்தை அடக்கம் செய்த பிறகு கபரை மூடிவிட்ட பிறகு தல்கீன் ஓதுவார்கள். தல்கீன் ஓதிவிட்டு நின்றவர்களும் உட்கார்ந்தவர்களும் ஓதிய யாசினை அந்த மையத்துக்காக வேண்டி துவா செய்து துவா செய்வார்கள். இது வளமையாக இருந்தது ஒரு காலத்திலே. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அடக்கம் செய்துவிட்டு வேகமாக அந்த கபரை விட்டு வெளியே வருவதையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், உங்கள் சகோதரரை, உங்கள் நண்பரை, உங்களது பெற்றோரை அடக்கம் செய்துவிட்டால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கிட்டு கொடுக்கும் வரையும் எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுவரை உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் இறந்துவிட்டால் அந்த கபறுக்கள் நின்று கொண்டு துஆ செய்யும் என்பதாக சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், நாம் அடக்கம் செய்ய கபருக்கு செல்லுகின்றோம். சென்றுவிட்டு அந்த கபரை விட்டு கடைசியாக அந்த கபரை விட்டு யார் வெளியே வருவாரோ அவரது காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அதன் பிறகுதான் முன்கர் வனக்கீர் என்ற இரு மலக்குகள் உள்ளே சென்று அந்த மையத்திற்கு மீண்டும் ரூஹு கொடுக்கப்பட்டு மன் ரப்புக்க ஒமன் நபியுக்க ஒமா தீனுக்க என்ற கேள்விகள் கணைகள் கேட்கப்படும். அதுவரையிலும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருப்பார். அந்த மையத்தாக்கப்பட்டவர், அந்த கபருக்குள்ளே இருப்பவர் நாம் என்ன சொல்லலாம், நாம் ஏது சொல்லலாம் என்று அவர் நம்மை பார்த்து கொஞ்ச நேரம் ஆனந்தமாக இருப்பார். அந்த சமயம் அந்த மையத்திற்காக நாம் துஆ செய்தால் நிச்சயமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் வந்த பிறகு, இந்த கூட்டம் வந்த பிறகு நிச்சயமாக எத்தனையோ அமல்கள் நின்று விட்டது சகோதரர்களே. ஆகவே இந்த கூட்டங்கள் உலகத்தை விட்டு ஒழிய வேண்டும். துஆ செய்யுங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பேராயுதம் துஆ தான். துஆவை என்று வேறு எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே 63 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 23 ஆண்டுகள் நபியாக வாழ்ந்தார்கள். ஆனால் எல்லா சமயமும் துஆ செய்தார்கள். துஆவின் வெளிப்பாடு அல்லாஹ் வெற்றியை அவரது காலடியிலே வைத்தான். அதுபோன்று நாம் அனைவரும் துஆ செய்வோம். ரசூலுல்லாஹி மூலமாக, நல்லோர்கள் மூலமாக, அவுலியாக்கள் மூலமாக, நாதாக்கள் மூலமாக நாம் துஆ செய்வோம். அந்த துஆவின் வெளிப்பாடு அல்லாஹ் இவர்களை இந்த உலகத்தை விட்டே ஒளிவதற்கு அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைப்பான் என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த தப்சீரை வாசிக்க வேண்டாம் என்பது என்னுடைய சொந்த கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.